ஆக்சுவலாக வெஹிக்கிள் ஓனர் அவர் தான். ஆனால் வண்டி விற்று 2 வருஷம் ஆகுது. கோர்ட் வந்து சம்மன் வந்திருக்கு, நீங்கள் வந்து எம்சிஓபிக்கு அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி. யாராவது செகண்ட்ஸில் வண்டி விற்றுருந்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் போடலன்னா கூட நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. இப்போ என் வண்டி திருடு போயிருச்சு, திருடுனவன் எடுத்து ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஆர்சி செக் பண்ணும்போது என் பேர் இருக்குது, அப்போ எனக்கு பாதிப்பாகும்ல? நீங்கள் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் கேஸ் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, காரு லாரி மோதி பார்த்துருப்பீங்க, 2 வீலர் கார் மோதி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் வாங்கி பார்த்தோம். இன்சூரன்ஸில் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு ஒன்று இருக்குது. 38 lakhs வந்து நம்ம காம்பன்சேஷன் வந்து அந்த விக்டிமுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். 38 லட்சம். இதே மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் வேறு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணுதுன்னா, நீங்கள் நெக்லிஜென்ஸ் டிரைவிங் பண்ணியிருக்கீங்க, ஓவர்டேக் பண்ணுறது நெக்லிஜென்ஸ் தானே, நீங்கள் பொறுமையாக போயிருக்கலாம்ல, உங்களுக்கு தெரியணும்ல, ஓவர்டேக் பண்ணால் வண்டி வரும் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவார்டு தரல. ஓவர்டேக் பண்ணதை அது உங்கள் கவனக்குறை தான், நம்ம கவனக்குறைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் வண்டி வச்சுருக்கேன், அந்த வண்டி இன்னொருத்தருக்கு விற்றுட்டேன். அவர் வந்து அந்த வண்டியை வாங்கி ஆக்சிடென்ட் பண்ணிட்டார், ஆனால் நேம் மாற்றலை, அவர் பேருக்கு மாற்றலை. இப்போ எனக்கு அதனால் ஏதாவது பாதிப்பாகுமா? 100% உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. அதில் அவர் இன்சூரன்ஸும் போடாமல் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் தான் லியபிலிட்டி. நானும் இன்சூரன்ஸ் போடலன்னா நீங்களும் போனால் நீங்கள் தான் லியபிலிட்டி. உங்கள் என் பேரில் இருக்கிறதுனால வண்டி உங்கள் பேரில் இருக்கு, ஆர்சி யார் பேரில் இருக்கோ அதுதான் எம்பி ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு காலமே அதுதான். நேம் ஆஃப் த வெஹிக்கிள் ஆஃப் த ஓனர்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ்னா சதீஷ் தான் அது காரணம், நீங்கள் தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். சப்போஸ் நீங்கள் யாராவது வண்டி செகண்டில் இருந்தீங்கன்னா கூட அந்த வண்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா டெலிவரி ஷீட்னு ஒன்று இருக்குது, நீங்கள் டெலிவரி ஷீட்டில் சைன் வாங்கிக்கலாம். டெலிவரி ஷீட்னா இப்போ நீங்கள் தான் ஏஜென்சிக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த ஏஜென்சிக்காரன் அந்த வண்டி வாங்கி வேற யாருக்காவது தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துருப்பான். உங்களுக்கும் அந்த ஏஜென்சிக்கும் டெலிவரி ஷீட் சைன் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர்லாம் கரெக்டாக போட்டு வாங்கிக்கணும். ஏன்னா சில டைம் வந்து அந்த ஏஜென்சிக்காரன் என்ன பண்ணுவான்னா இன்ஜின் நம்பர் கரெக்டாக போட மாட்டான், எம்ஏடின்னு இருக்கும், எம்ஓடின்னு போட்டுருவான் வேணும்னே. ஏன்னா அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணும், செலவாகும், அதுக்காக பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்களே உங்கள் கைப்பட டெலிவரி ஷீட் எழுதி அந்த ஏஜென்சி கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு உங்களுக்கு அஃபிஷியல் ரெக்கார்ட் ஆகிடுது. பட் அது 50-60% தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக லீகலாக நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா ஒரு வண்டியை வாங்கும் போதும் விற்கும் போதும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணணும். அவங்கள பண்ண சொல்லிடணும். ஆமாம், நீங்களே கூட பண்ணி கொடுத்துருங்க, நம்மளே பண்ணி கொடுத்துக்கலாம், நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அது பெரிய ட்ராபேக்காக கடைசியில் வந்து முடியும். காம்பன்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் வரைக்கும் வந்து நிற்கும். இப்போ நம்ம லா ஆஃபீஸில் நம்ம ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, ரகுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸு இப்போ அது பெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக வெஹிக்கிள் ஓனர் அவர் தான். ஆனால் வண்டி விற்று 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு 2024 ஜனவரியில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இவருக்கு வண்டி வித்துட்டாரு. இவருக்கு வண்டி வித்துட்ட அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் அதெல்லாம் தெரியாது. கோர்ட் வந்து சம்மன் வந்திருக்கு, நீங்கள் வந்து எம்சிஓபிக்கு அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி. அவர் நம்மகிட்ட எடுத்துகிட்டு வராரு, சார் நான் வண்டியே விற்றுட்டேன் ஆனால் எனக்கு பேர் நோட்டீஸ் வருதுங்க சார் அப்படின்னு. நீங்கள் வண்டி யாருக்கு விற்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்தேன் சார் நான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் டெலிவரி ஷீட் கூட உங்களுக்கு தரல, அந்த வண்டியை அப்படியே விற்றுருக்காங்க, கை மாற்றி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதனால என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து ரகுன்ற பேரில் இருந்திருக்கு. ஸோ அந்த அவர் மேலேயே அந்த சம்மன் அமைச்சிருக்கிறாங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸும் இல்லை. ஸோ யாராவது செகண்ட்ஸில் வண்டி விற்றுருந்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் போடலன்னா கூட நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ கடைசியாக ஓனர்ஸ் டெபிட்டில் வந்து முடிஞ்சிடும், 40 லட்சம் நீங்கள் கிளைம் தர வேண்டியதாக போயிடும். இந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. இந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. சரி, ஓகே, வண்டி விற்றுருந்தா ஓகே. இப்போ என் வண்டி திருடு போயிருச்சு, திருடுனவன் எடுத்து ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஆர்சி செக் பண்ணும்போது என் பேர் இருக்குது, அப்போ எனக்கு பாதிப்பாகும்ல? வண்டி திருடின உடனே நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிஎஸ்ஆராவது நீங்கள் வாங்கணும். மேக்ஸிமம் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டு கொஞ்சம் இழுபறி ஆச்சுன்னா நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு எவிடென்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, தெஃப்ட்டுக்கான இன்சூரன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவான். அதுவே ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் தான், உங்களுக்கு ரெக்கார்டட் டாக்குமெண்ட் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் வண்டி நம்ம தெஃப்ட் ஆகி போச்சு, அந்த வண்டிக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணி கோர்ட்லேருந்து வெளியே வந்துக்கலாம், உங்கள் மேலே எந்த நெக்லிஜென்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் எஃப்ஐஆர்லாம் போனால் வண்டி தொலைஞ்சிருச்சு, ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல, நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா நாளைக்கு அதில் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகினாலோ அதுக்கான கிளைம் நீங்கள் தான் தரணும். நீங்கள் 50 கேஸ் மேலே ஆக்சிடென்ட் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் சந்தித்ததுலேயே சுவாரஸ்யமான கேஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸில் ஒரு கேஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் கேஸ் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா காரு லாரி மோதி பார்த்துருப்பீங்க, 2 வீலர் கார் மோதி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எப்படின்னா ஓன் ஆக்சிடென்ட், அவரே வந்து நெக்லிஜென்ஸ் டிரைவிங் பண்ணி தூக்கத்தில் வண்டியை கீழே பிரிட்ஜிலேருந்து கீழே விட்டுட்டாரு, அதில் டிரைவர் இறந்துட்டார். ஸோ அந்த கேஸ் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துச்சு, எங்கெங்கேயோ போயிருக்கிறாங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வந்துச்சு. நம்ம ஒரு கிளியராக கைடன்ஸ் கொடுத்தோம், அந்த இன்சூரன்ஸ் வாங்கி பார்த்தோம்.
இன்சூரன்ஸில் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு ஒன்று இருக்குது, அதை போட்டிருக்கிறாங்க அவங்க. டிரைவர் கம் கோ பேசஞ்சர் 2 பேருக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வண்டியில் லோடு ஏற்றிட்டு போகிறது இவர் மட்டும்தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா இவரை மெயின் பார்ட்டியாக வச்சுக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப்போசிட் பார்ட்டியாக வச்சு எம்சிஓபி ஒரிஜினல் பெட்டிஷன் போட்டோம் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனலில். அது போட்டப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா விட்னஸும் கிராஸ் பண்ணோம், அந்த எஃப்ஐஆர்லாம் கரெக்டாக செக் பண்ணி எல்லாமே கிராஸ் பண்ண உடனே 38 lakhs வந்து நம்ம காம்பன்சேஷன் வந்து அந்த விக்டிமுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். 38 லட்சம். ஸோ அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் அதை போட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் எப்படி நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இழப்பீடு கம்பல்சரி உண்டு. ஓகே. இதே மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் வேறு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம பார்த்ததில்ல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு கேஸ் போய் ஒருத்தர் அவார்டு வாங்கின கேஸ்லாம் ஒருத்தர் இருக்குது, அமுல் கவுர்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 வீலரில் ஒரு ஓவர்டேக் பண்ணுறாரு சிங்கிள் ரோட்டில். அந்த ரோடோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 தான். அவர் 60 km/h ஸ்பீடில் தான் அவர் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. அப்படி தான் எம்வி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அவர் அந்த இதில் வந்து பார்ஷியலி டிசபிள் ஆயிடுறாரு, ஒரு பக்கம் கை இழந்துருது அவருக்கு. ஸோ அதுக்காக ஒரிஜினல் பெட்டிஷன் போட்டு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனலில் கேஸ் போடுறாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறாரு, எஃப்ஐஆர்லாம் சப்மிட் பண்ணி கேஸ் நடக்குது. அவர் கேட்குற கிளைம் வந்து 12 lakhs கேட்குறாரு. எனக்கு வந்து செமி டிசபிள் ஆயிருக்கு, எனக்கு வந்து கிளைம் கொடுங்க, ஃபர்தராக எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஸோ கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணுதுன்னா நீங்கள் நெக்லிஜென்ஸ் டிரைவிங் பண்ணியிருக்கிறீங்க, ஓவர்டேக் பண்ணுறது நெக்லிஜென்ஸ் தானே, நீங்கள் பொறுமையாக போயிருக்கலாம்ல, உங்களுக்கு தெரியணும்ல ஓவர்டேக் பண்ணால் வண்டி வரும் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவார்டு தரல. ஓவர்டேக் பண்ணதை அது உங்கள் கவனக்குறை தான், நம்ம கவனக்குறைன்னு சொல்லிட்டாங்க. இந்த அமல் கோர் என்ன பண்ணுறாரு, அப்பலேட் கோர்ட்டுக்கு போகிறாரு, ஹை கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கேயும் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா ட்ரையல் கோர்ட் அந்த ட்ரிபுனல் கோர்ட் சொன்னதை வந்து உறுதிப்படுத்துது. ஸோ அது வந்து அந்த ஓவர்டேக் ஆக்ஷன் வந்து நெக்லிஜென்ஸ் டிரைவிங் தான் அப்படின்னு சொல்லுது. இவர் மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட் இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குதுன்னா, நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதால மட்டும் நெக்லிஜென்ஸ் டிரைவிங்னு சொல்லாதீங்க, அந்த ரோடில் அந்த ஸ்பீடு போக முடியுமா, அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் அவர் போகிறாரா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து டெய்லி காஸ் ஆஃப் ஆக்ஷன் தானே, 60 km தான் ஓவர்டேக் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து 12 lakhs காம்பன்சேஷன் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. 12 லட்சம். ஸோ நெக்லிஜென்ஸ் டிரைவிங் கிடையாது, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் நீங்கள் ஓவர்டேக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது நெக்லிஜென்ஸ் டிரைவிங்கில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சிடென்ட் கேஸில் பர்டிகுலர் ரோட்டில் பர்டிகுலர் ஸ்பீட் லிமிட் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த சைன் போர்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க 30, ரவுண்ட் 40, 50, 60. அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே நடந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த எம்வி ரிப்போர்ட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுவாங்க, இந்த ஸ்பீடில் தான் போயிருந்தால் இவ்வளோ தான் அந்த வெஹிக்கிளுக்கு டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதை வச்சு தான் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைமில் இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். எம்வி ரிப்போர்ட்டு, ஊன் சர்டிஃபிகேட் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு கூட கிளைம் வாங்கின கேசஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இதே மாதிரி வேறு ஏதாவது கேஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஒரு விபத்தில் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, ஸ்பாட் அவுட். 2 வீலரில் போயிருக்கிறாங்க, 2 பேருமே வந்து ஹைவேல ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2மே இப்போ பொண்ணுங்க, இன்னும் மைனர். அப்போ நாங்கள் கேஸ் வழக்கு நடத்தும் போது 16 வயசு என்னமோ தான் அவங்களுக்கு. ஸோ மைனர் வந்து ஒரு வழக்கு தொடுக்க முடியாது எம்சிஓபி ஒரிஜினல் பெட்டிஷனில். நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களோட சொந்தக்காரங்க மாமா ஒருத்தரை கார்டியனாக போட்டு நாங்கள் அவங்களுக்கு கேஸ் நடத்தினோம். கேஸ் நடத்தும் போது அவங்க இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருந்தாங்க, ஆப்போசிட் பார்ட்டி இன்சூரன்ஸும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி 23 lakhs நம்ம வந்து காம்பன்சேஷன் வந்து மைனருக்கு வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது டைரெக்டாக வந்து மைனருக்கு போகாது, மைனருங்கிறதுனால போகாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, கிரியேட் பண்ணி எஃப்டி போட்டுருவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி போட்டுருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் தாராளமாக வித்ட்ரா பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பணத்தை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, எந்த அட்வொகேட்ஸும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, வேறு யாரும் பண்ணிடக்கூடாது, அவங்க சொந்தக்காரங்க யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கோர்ட் அந்த கைட்லைன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மைனருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோட வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகுறது வேற, அதுவே இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் வருமா, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களா? அந்த இடத்துல என்ன கணக்கு? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நிமிஷம், ஏன்னா நான் ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ, கவர்மெண்ட் பஸ் சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ டிக்கெட் கட்டணது வந்து 2 ரூபா பிடிக்கிறாங்களா, 1 ரூபா வந்து சுங்கச்சாவடிக்கும், இன்னொரு 1 ரூபா வந்து விபத்து நிவாரண நிதின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட் கொடுக்குற இன்சூரன்ஸ் தான் நமக்கு கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? இல்லை இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற இன்சூரன்ஸ் தான் கவர் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுக்குன்னு ஒரு ஆக்சிடென்டல் கவர் பாலிசி வச்சுருக்கீங்கன்னா அது நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கும் ஜிஓவே இருக்குது, எம்வி ஆக்ட் படி நம்ம இன்சூரன்ஸ் போடணும். ஸோ அது கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கும் தான் அது வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காம்பன்சேஷன் பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரிட் மனு கூட நம்ம
உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனி டைப் பண்ணி பேசுனீங்கன்னா ஸோ நீங்கள் கொடுக்குற இன்சூரன்ஸ் இல்லாமல் அந்த முதலமைச்சர் ஸ்கீம் இல்லாமல் இதுலேயும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக அந்த விக்டிமுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். நம்ம அப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, அதுவே ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம், ப்ரைவேட் பஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே கேட்குறாங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணுமா, கவர் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க. பட் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதில் ரூட் பஸ்லாம் இருக்குது, பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் விட்டாங்க. ரூட் பஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவரோட சேர்த்து பேசஞ்சர்ஸுக்கும் பேசஞ்சர்ஸுக்கும் சேர்த்து போடணும். ஸோ 52 சீட்ஸ் இருக்குன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலே அந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது அடிஷனல் ஆட் பண்ணுறதுக்கு. பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்லேயே 1 to 10, 20 to 30 அப்படின்னு. ஸோ இருக்கிற 52 சீட்ஸ்க்கும் நீங்கள் போட்டிங்கன்னா 52 பேசஞ்சர்ஸ்க்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும். உங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அது கிடைக்கும். அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்களை பற்றி இல்லை ஆக்சிடென்ட் பண்ணவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஆக்சிடென்ட் என் கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு ஆயிடுச்சு, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்துல எனக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஏதாவது ஆயிருமா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இப்போ அமெண்ட்மெண்ட் படி செக்ஷன் 134A எம்வி ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் உதவி பண்ணுங்கள், குட் சமர்த்தன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா எ குட் சிட்டிசன் ஹூ ஹெல்ப்ஸ் த விக்டிம். அதுக்கான அவார்ட்லாம் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10,000 கேஷ் அவார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நீங்கள் அவங்களை ஹெல்ப் பண்ணுங்கள், ஜிஹெச் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுங்கள். உங்கள் மேலே எந்த கிரிமினல் ஆக்ஷனும் சிவில் ஆக்ஷனும் யாராலையும் எடுக்க முடியாது. உங்கள் விருப்பம் தான், விட்னஸ் சொல்கிறதும் சொல்லாததும் உங்கள் விருப்பம் தான். போலீஸ் வந்து நெசசிட்டி பார்ட்டி அவங்களை ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்களாக விருப்பப்பட்டு நான் விட்னஸ் சொல்கிறேன், இதை நான் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லீகல் பிரச்சனையும் வராது, எந்த கிரிமினல் ஆக்ஷன்ஸும் உங்கள் மேலே வராது, உங்கள் பேர் எஃப்ஐஆரில் கூட வராது. ஸோ அது உங்கள் இதுதான், உங்களுக்கு எந்த லீகல் பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான கேஷ் ப்ரைஸஸும் உண்டு, உங்களுக்கு ஒரு குட் ஹியூமனிட்டியும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வேல்யூஸும் கிடைக்கும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த குட் சமாரிட்டன் ஆக்ட் படி ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்களோட டீடைல்ஸ் வந்து வெளியே தெரியவே தெரியாது. ஓகே, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா 108க்கு ஃபோன் போட்டோம்னா ஆக்சிடென்ட் ஆனதும் அவங்க பக்கத்தில் ஜிஹெச் இருக்கும், ஜிஹெச் கூட்டு போயிடுவாங்க. ஓகே, அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடச்சிரும். பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. உடனே போனால் ஏதாவது பிழைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிட் பண்ணுறதுக்கே காசு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் எம்வி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு அந்த விக்டிமோட உயிர் தான் முக்கியம். அதை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டிஎன் கவர்மெண்ட் வந்து எண்ணுயிர் காக்கம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ, அதாவது இந்த ஸ்கீம் படி 642 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அந்த 108 வெஹிக்கிளோட மேப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிஹெச் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னா அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ், அதாவது 2 நாள் 1 lakh வரையும் உங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ. கம்பல்சரி அவங்க கொடுத்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், உங்களை உயிரை காப்பாற்றணும். அங்கேயும் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும், அங்கே உங்கள் பேர் பதிவு பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஸ்டேஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்லாம் இல்லை, அப்போ தான் எஃப்ஐஆர் பதிவாகும்லாம் இல்லை. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் பதிவாகும். உங்களுக்கு 1 lakh வரைக்கும் இந்த ஸ்கீமில் கவர் இருக்குது. நீங்கள் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இல்லைனா கூட இந்த 48 கோல்டன் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. 1 lakh வரைக்கும் 1 lakh வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெயிலர் படத்தில் கூட யோகி பாபு சொல்லியிருப்பாரு, இடிச்சுட்டு 5000 ரூபா ஃபைனை கட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அவருக்கு தண்டனை ஃபைன் வந்து 5000 தானே? இல்லை, தெரியாமல் பண்ணால் தான் அது. ஆக்சிடென்ட்னால என்ன, நெக்லிஜென்ஸ் தானே, காஸ்ட் பை நெக்லிஜென்ஸ் தானே. தெரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎன்எஸ் ஆக்ட் உள்ளே வந்துடும். ஸோ 106 படி உங்களுக்கு செக்ஷன் 106 படி என்ன ஆகுன்னா 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் எம்சிஓபி கேஸ்க்கே போகாது, அந்த எஃப்ஐஆர்லேயே ட்ரையல் நடக்கும். நீங்கள் வேணும்னு பண்ணிங்கன்னா நெக்லிஜென்ஸாக பண்ணிங்கன்னா ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையல் கோர்ட்டே உங்களுக்கு தண்டனை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஃபைனில் வந்து 2 lakhs வரையும் போட்டிருக்காங்க. 2 lakhs ப்ளஸ் 5 years இம்ப்ரிசன்மெண்ட்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணும்னு இன்டென்ஷனாக பண்ணிங்கன்னா எஃப்ஐஆர்லேயே கிளியராக தெரிஞ்சிடும். போலீஸ் சைடு விட்னஸ்லாம் விசாரிக்கும் போது உங்கள் மேலே இருக்கிற குற்றம் நிரூபணம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹிட் அண்ட் ரன் பண்ணக்கூடாது. ஹிட் அண்ட் ரன் பண்ணிங்கனாலே பிஎன்எஸ் 106 வந்துடும், 10 years இம்ப்ரிசன்மெண்ட் வந்துடும். கோர்ட் என்ன ஃபைன் இம்போஸ் பண்ணுவோம் அதை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அப்போ ஜெயிலர் படத்தில் காட்டுறது அது இன்டென்ஷனலாக பண்ணால் தப்பு தான். 10 years வரைக்கும் உங்களுக்கு ஜெயில் உண்டு, 2 lakhs வரைக்கும் ஃபைன் உண்டு. ஸோ இன்டென்ஷனல் யாரும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு ஐ ஓப்பனிங், ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமாக, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, கிளைம் பண்ணுறது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு, என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் போட்டிருக்க இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது? எந்தெந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னா இம்ப்ராப்பர் டிரைவிங் லைசன்ஸ், இன்வாலிட் டிரைவிங் லைசன்ஸ்.
இல்லை என் மேலே வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உடனே பாதிக்கப்பட்டனா காயம்பட்டனா என்னென்ன பண்ணணும்? அங்கே ஜிஹெச் போனீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து போலீஸ் இருப்பாங்க. ஜிஹெச் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் போய் தெரியாமல் இடிச்சிட்டேன், ஒருத்தருக்கு இறந்துட்டாரு இல்லை காயம் பட்டுருச்சு, என் மேலே தான் தப்பு, தெரியாமல் போய் இடிச்சிட்டேன், இப்போ நான் உடனே என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முதல் விஷயம், ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணக்கூடாது, எங்கேயும் ஓடக்கூடாது. ஹிட் அண்ட் ரன், அது போய் ஹிட் அண்ட் ரன் ஆகிடும். அதுக்கெல்லாம் இப்போ சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிடென்ட்டில் என்னை வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு, அவர் மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ நான் வந்து இன்சூரன்ஸு கிளைம் பண்ணணும், எனக்கு ஏற்பட்டிருக்க உடல் காயத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி கிளைம் பண்ணுறது, எப்படி கேஸ் போடுறது? இதில் 2 வகை இருக்குது. இடித்தவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, சோலர் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் கேஸ் போடணும் அப்படின்னா அட்வொகேட் வச்சு தான் போட முடியுமா? அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்லை. யார் விக்டிமோ அவங்க கூட போடலாம். இப்போ காயம்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு காயம் சின்ன காயம், உள்காயம் தான், ஆனால் கையை தூக்கவே முடியல, ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடேவும், அப்போ 6 மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தோடு சேர்த்து என் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக வச்சு நான் கேட்குற இழப்பீடை கோர்ட் தருவாங்களா? கண்டிப்பாக இழப்பீடு கிடைக்கும். ஆனால் இதுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டே நம்ம நியமிச்சு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வொகேட்ஸ்க்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது. கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.